எல்லாருக்கும் வணக்கம். நான் பிரகாஷ் பேசுகிறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். மேலும் ஜோதிடம் சார்ந்த ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் அல்லது உங்கள் சுய ஜாதகத்தை பற்றி ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களோட பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் குறிப்பிட்டு உங்கள் கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக எல்லோருடைய கமெண்ட்ஸுக்கும் முடிஞ்சிருக்கு நான் ரிப்ளை பண்ணுறேங்க. சரிங்களா? அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கின்ற பட்சத்தில் ஒரு லைக்கும் போட்டு விடுங்க. நிறைய லைக்ஸ் வரதான் இன்னும் மேற்கொண்டு வீடியோஸ் நிறைய போடணுன்ற ஒரு தூண்டுதல் எனக்கும் வரும். சரிங்களா? முடிஞ்சிருக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு லைக்கை போட்டுட்டு கமெண்ட்டை போட்டுட்டு உங்களோட வீடியோ நீங்கள் பார்க்க ஆரம்பிங்க. சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மகர ராசியில பிறந்தவங்களுக்கு 2025ஆம் ஆண்டு மே மாத ராசி பலன்களை பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போறோங்க. மேலும் இந்த மாதம் குறிப்பா 2 கிரகங்கள் வலுவான ஒரு தன்மையில இருக்காங்க. அந்த 2 கிரகங்களால் நல்ல ஒரு மாற்றங்கள் வாழ்க்கை நடக்க போது. அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு தெளிவா பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ள போறது மாதிரி இந்த மாசோட கிரகங்களை பத்தி ஃபர்ஸ்ட் இப்ப பார்த்துடலாங்க. மாத தொடக்கத்துல மேஷத்துல சூரியனும் புதனும் செஞ்சிருக்கிறாங்க. அதாவது உச்ச சூரியன் மே மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் மேஷத்துல இருக்கார். மே 15ஆம் தேதி ரிஷபத்துக்கு பேச்சாகி செல்வார். அதே போல புதன் மே மாதம் 23ஆம் தேதி வரைக்கும் மேஷத்திலையும் அதன் பிறகு பேச்சியாகி ரிஷபத்துக்கும் போயிடுவார். அதே மாதிரி ரிஷபத்துல குரு பகவான் மே மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் இருப்பாருங்க. மே 15ஆம் தேதி குரு பயிற்சிங்க. அதாவது ரிஷபத்துல இருந்து மீனத்துக்கு குரு பகவான் பயிற்சியாகிறார் மே 15ஆம் தேதி. அதற்கடுத்து கடகத்துல இந்த மாதம் முழுக்கவே செவ்வாய் வந்து நீசம் பெற்ற தன்மையில இருக்க போறார். அதற்கடுத்து ராகு கேது. ராகு மீனத்துல, கேது கன்னியில மே மாதம் 17ஆம் தேதி வரைக்கும் இருப்பாங்க. மே 18ஆம் தேதி ராகு கேது பயிற்சி. அதாவது கும்பத்துக்கு ராகு வரப்போறார், சிம்மத்துக்கு கேது வரப்போறார். அதே மாதிரி மீனத்துல சுக்கிரன் இந்த மாதம் முழுக்கவே உச்சம் பெற்ற தன்மையில இருக்க போறார். கூட சனியும் பார்த்துக்கிட்டா இந்த மாதம் முழுக்கவே மீனத்துல சுக்கிரனோட சேர்ந்து இருக்க போறார். ஸோ இதுதான் வந்து இந்த மாசத்தோட கிரக நிலைங்க. மகர ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான். மகர ராசி கால புருஷனுக்கு 10வது ராசியா வருதுங்க. நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் மகர ராசியில உத்திராடம் 2, 3 மற்றும் 4ஆம் பாதமும், திருவோணம் முதல் 4 நட்சத்திர பாதங்களையும், அவிட்டம் முதல் 2 நட்சத்திர பாதங்களையும் கொண்டுள்ள ஒரு ராசி தாங்க இந்த மகர ராசி. மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ராசி எதுன்னு சொல்லப்படக்கூடிய சனி பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்துல மறைவு பெற்ற தன்மையில இருக்கார். பொதுவா உபதேச சனி இருக்கிறது சிறப்பு தான். ஆனா என்னன்னா, இந்த சனி பகவானோட சுக்கிரன் சேர்ந்து இருக்கிறனால கொஞ்சம் தயக்கத்தை உண்டு பண்ணி கொடுப்பார். எந்த ஒரு காரியத்திலையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தைரியமா போல்டா இறங்கி செய்ய மாட்டீங்க. கொஞ்சம் யோசிச்சு தான் செய்வீங்க. சரிங்களா? அதே மாதிரி எதையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காரியங்கள்ல நீங்க இறங்குறீங்க போது அந்த காரியங்கள சில தடைகள் ஏற்பட்டு அதன் பிறகுதான் அந்த காரியமானது கை கூடும் அப்படின்னே சொல்லலாம். கூட சுக்கிரன் இருக்கிறதுனால. சரிங்களா? அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்துல கொஞ்சம் நலிவு சுழியோடயே இருப்பீங்க. சரிங்களா? அப்போ இந்த டைம்ல நீங்க என்ன பண்ணணும்னா முடிஞ்சிருக்கும் தைரியத்தை வளர்த்துக்கணும். சரிங்களா? தைரியம் அப்படின்ற விஷயம் கொஞ்சம் குறைவா இருக்கும். தயக்கம் அப்படின்ற விஷயம் அதிகமா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா செவ்வாயும் நீசம். இந்த மாதம் முழுக்க செவ்வாய் நீசமாய் ராசியை பார்க்கறதுனால எந்த ஒரு காரியத்திலும் ஒரு பயம், ஒரு தயக்கம் அப்படின்ற விஷயத்த கொஞ்சம் கொடுக்கும். ஒரு ரிஸ்க் எடுக்கிற விஷயத்த, அதாவது போல்டா தைரியமா ரிஸ்க் எடுக்க மாட்டீங்க. சரிங்களா? இதுலையுமே ஒரு 4 வாட்டி 5 வாட்டி யோசிச்சு அதன் பிறகுதான் அந்த காரியத்துல இறங்குவீங்க. ஸோ அத்தகைய ஒரு பய உணர்வையும் ஒரு தயக்கத்தையும் வந்து இந்த செவ்வாயும் சரி சனியும் சரி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். கூட சுக்கிரன் இருக்கிறதுனால இது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். 7 சனி முடிந்தாலும் கூட கொஞ்சம் 7 சனியினுடைய பலன்கள் வந்து குறைந்து நன்மையான விஷயம் நடக்க கொஞ்சம் டைம் ஆகும். அட்லீஸ்ட் ஒரு 3 மாசமாச்சும் ஆகுங்க. சரிங்களா? அதாவது சனி பயிற்சி ஆன உடனே வாழ்க்கை மாறுமான்னு கேட்டா கண்டிப்பாக உறுதியாக கிடையாது. எப்படி கஷ்டங்கள் வரும்போது கொஞ்சம் ஸ்லோவா அந்த பிரச்சனை ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் மெதுவாக தான் ஆரம்பிச்சிருக்கும். கஷ்டங்களும் மெதுவாக தான் வந்திருக்கும். ஏன்னா சனி அப்படின்றவர் ஒரு மந்த கிரகம். சரிங்களா? எதையுமே வேகமா செய்யவே மாட்டார். அது நன்மையா இருந்தாலும் சரி, தீமையா இருந்தாலும் சரி. சரிங்களா? கொஞ்சம் டைம் எடுத்து பொறுமையாக தான் சனி வந்து பலன்களை கொடுக்க ஆரம்பிப்பார். ஏன்னா இந்த 9 கிரகங்கள்லயே வந்து பார்த்தீங்கன்னா சூரியனை வந்து ரொம்ப வந்து அதிகமான ஒரு டைம் பீரியட் எடுத்து சுற்றி வர்றது சனிதான். அதே மாதிரி ஒரு ராசி கட்டத்தை விட்டு இன்னொரு ராசி கட்டத்துக்கு போறதுக்கு 2.5 ஆண்டுகள் எடுத்துக்கிறார். அதே மாதிரி ராசி, அதாவது மொத்தமா ஒரு ராசி மண்டல ஒரு 3 சுத்தி வரதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 30 வருஷம் எடுத்துக்கிறார் அந்த சனி. ஸோ அப்போ இருக்கிறதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து மந்தமான ஒரு கிரகம் அப்படின்னாவே அது சனி மட்டும்தான். ஸோ அத்தகைய சனி வந்து 3ஆம் இடத்துல இருக்கனால காரியங்கள்ல கொஞ்சம் அதாவது ஒரு தடை தாமதங்கள் ஏற்பட்டு கொஞ்சம் டிலே ஏற்பட்டு அதன் பிறகுதான் அந்த காரியமானது கை கூடும் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி ராசிக்கு 4ஆம் இடத்துல சூரியனும் புதனும் சேர்க்கிருக்காங்க. அதாவது இந்த மாதத்துக்கு முதல் பகுதியில் சேர்க்கை இருக்கு. ஸோ கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிறப்பா இருக்கு. படிப்பு சார்ந்த விஷயங்களுக்கு இந்த மாதம் சிறப்பான ஒரு மாதமா இருக்கும். அது மட்டும் இல்லாம
ராசிக்கு 4ஆம் இடத்துல சூரியன் உச்சமாகும் போது இல்லை என்னன்னா உங்களுக்கு வீடு மனை வாகனம் சார்ந்த விஷயங்கள் கிடைக்கும். சரிங்களா? ஆனா தாயாரினுடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் நீங்க அக்கறை வந்து எடுத்துக்கிறது நல்லா இருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். சரிங்களா? அம்மாவோட ஹெல்த்தை கொஞ்சம் நீங்க பார்த்துக்கணும். ஏன்னா சின்ன சின்ன உடல் உபாதைகள் சார்ந்த விஷயங்கள் தாயாருக்கு கொஞ்சம் கொடுக்கும் இந்த சூரியனுடைய ஆதிக்கம். ஏன்னா அவர் அட்டமாதிபதி. சரிங்களா? அவர் வந்து 4ஆம் இடத்துல உச்சமாகிறது அந்த அளவுக்கு நன்மையான விஷயங்கள் கிடையாது. சரிங்களா? அதை நீங்க தெளிவாகவும் புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு குரு பகவான் வராருங்க. ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு ராகு, 8ஆம் இடத்துக்கு கேது வரார். இந்த மழை விட்டாலும் தூவான விடாத கதையா தான் இது. சரிங்களா? 7 சனி முடிந்தாலும் கூட அந்த ராசிக்கு 8ஆம் இடத்துல கேது வர்றதும் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு ராகு வர்றதும் கொஞ்சம் சிறப்பு குறைவு தான். சரி, ஆனா குடும்பஸ்தானத்துக்கு ராகு வந்தாலும் இந்த ராகு குருனுடைய பார்வையில் இருக்கிறது சிறப்பு. குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும், பிரச்சனை இல்லாமல் இருப்போம், சந்தோஷமா இருப்பீங்க, மகிழ்ச்சியா இருப்பீங்க. எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் உங்களுடைய பேச்சின் மூலமாகவே சமாளித்து அந்த ஒரு ஒற்றுமையும் ஒரு இணக்கத்தையும் அதிகரித்துக் கொள்வீங்க. நல்ல ஒரு பேச்சு சாதுரியம் தற்போது உங்ககிட்ட வெளிப்படும். அதாவது மகர ராசிக்காரங்க கிட்ட இந்த டைம்ல வந்து பேசி ஜெயிக்கவே முடியாது. ஸோ அந்த அளவுக்கு பேச்சு சாதுரியம் தற்போது அழகா இருக்கும். இந்த ராகுகேது பயிற்சி மே மாதம் 18 நடக்க போதுங்க. ராகுகேது பயிற்சிக்கு முன்னாடி பேச்சின் மூலமாக எல்லா காரியத்தையும் சாதித்துக் கொள்வீங்க. அது வேலை ரீதியாகவும் சரிங்க, குடும்ப வாழ்க்கையும் சரிங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு பேச்சு அப்படின்றது உங்களோட கிட்ட வெளிப்படும் உடனே சொல்லலாம். ஆனா 8ல கேது இருக்கிறது தவறுங்க. சரிங்களா? பொதுவாக 8ஆம் இடத்துல கேது வந்து வலுக்கிறது என்னன்னா ஆரோக்கியம் சார்ந்த விஷயம்ல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கோங்க. 6ல குரு வரார், 8ல கேது. அப்ப மருத்துவம் சார்ந்த செலவுகள் சற்று இருக்கும் மகரத்துல பிறந்தவங்களுக்கு. சரிங்களா? சுப செலவுகள் சுப விரயங்கள் கண்டிப்பாக உண்டு. கடன் வாங்கி திருமணம் சார்ந்த விஷயங்கள், வீடு கட்டுறது, வீடு வாங்குறது அல்லது வண்டி வாகனம் சார்ந்த யோகங்களை அமைச்சுக்கிறது. ஸோ இது சார்ந்த விஷயங்கள் கடன் வாங்கி அதன் பிறகு அமைத்துக் கொள்கின்ற தன்மையை குரு கொடுப்பார். அதே போல 6ல குரு 8ல கேது இருக்கிறதுனால இந்த கொழுப்பு சம்பந்தப்பட்ட சர்க்கரை சார்ந்த விஷயங்கள், சர்க்கரை வியாதி சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் அணுகிறதுக்கான வாய்ப்புகள் சற்று அதிகமாக இருக்கு. அதே மாதிரி மறைமுகமான சில பிரச்சனைகளும் அடிவயிறு சம்பந்தப்பட்ட பகுதியில் இருக்கிறதுக்கான அல்லது கர்ப்பப்பை சார்ந்த பகுதியில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை கொஞ்சம் உண்டு பண்ணி கொடுக்கும் பெண்களுக்கு. ஸோ அப்போ இந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உடலுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை நீங்க எடுத்துக்கணும். தேவையற்ற உணவு பழக்கம். ஏன்னா ராகு வந்து 2ல இருக்கும்போது அதிகமா நிறைய சாப்பிடணும்னு தோணும், பசிக்க ஆரம்பிக்கும் அதிகமா. சரிங்களா? ரொம்ப அதாவது நல்லா சாப்பிடாத கூட இந்த டைம்ல அதிகமா சாப்பிட ஆரம்பிக்கும். சுவையா, நாக்குக்கு ருசியா நல்ல சுவையா சாப்பிடணுன்ற ஒரு எண்ணத்தை வந்து ராகு அதிகப்படுத்துவார். அப்போ முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா அத்தகைய விஷயங்களுக்கு நீங்க வந்து கொஞ்சம் ஈடுபாடு அதாவது அதிகமா செலுத்தாம முடிஞ்ச வரைக்கும் இயற்கையான உணவுகள் அதிகமா சாப்பிடுங்க. உடம்புக்கு ஆரோக்கியமான உணவுகள் அதிகமாக சாப்பிடுங்க. இந்த ஃபாஸ்ட் ஃபுட், ஜங்க் ஃபுட்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது சிறப்பாக இருக்கும். ஏன்னா அடுத்த ஓராண்டுகளுக்கு இந்த பலன்கள் நீடிக்கும். ஸோ அப்போ வந்து அதோட இனிஷியல் ஸ்டேஜில் நீங்கள் வந்து இதை கொஞ்சம் நீங்கள் கவர் பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லாமல் இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் 8ஆம் இடத்துல கேது இருக்கிறது என்னன்னா நிறைய பேருக்கு தெரியாத ரகசியங்கள் உங்களுக்கு தெரிய வர ஆரம்பிக்கும். மறைமுகமான ஞானத்தை கேது போதிப்பார். அது மட்டும் இல்லாம ஆன்மீக தேடல்களை சற்று அதிகப்படுத்துவார் அப்படின்னு சொல்லலாம். ஆன்மீகம் சார்ந்த எண்ணங்கள் சற்று அதிகமாகவே இருக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையும் நல்லா இருக்கும். என்ன ஒன்று 7ஆம் இடத்துல செவ்வாய் நீசம் பெற்ற தன்மையில இருக்கிறனால இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் ஃபேமிலி லைஃப்ல மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் இந்த மே மாதத்துல மட்டும். சரிங்களா? அதன் பிறகு ஓரளவுக்கு மெல்ல மெல்ல மாற்றங்களானது வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த சந்திராசிரம நாட்டில் பொறுத்த வரைக்கும் மே மாதம் 5ஆம் தேதி மத்தியானம் 2 மணி முதல் மே மாதம் 7ஆம் தேதி இரவு 11:50 வரைக்கும் சந்திராசிரமம் இருக்குங்க. சரிங்களா? ஸோ இந்த நாட்கள்ல சந்திரன் அப்படின்றவர் ராசிக்கு 8ல மறையறதுனால கொஞ்சம் மனசு உடம்பு சிரமமா இருக்காது, தெளிவா இருக்காது. மனதையும் உடம்பையும் தெளிவாக வைத்துக் கொள்ளுங்க, ஆரோக்கியமா வைத்துக் கொள்ளுங்க. கொஞ்சம் உடல் ரீதியான தொந்தரவுகளை கொஞ்சம் உண்டு பண்ணி கொடுப்பார் சந்திரன். அதனால ஹெல்த்ல கொஞ்சம் கவனம் தேவை. அதே மாதிரி லைஃப் பார்ட்னர் கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் சண்டைகள், கருத்து வேறுபாடு சார்ந்த விஷயங்கள் இந்த நாட்களில் சற்று அதிகமாக இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிட்டீங்கன்னா வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி முருகர் வழிபாடு அதிகமாக மேற்கொள்ளுங்க இந்த காலகட்டங்களில். நிச்சயமாக வாழ்க்கையும் நல்லா இருக்கும், வெற்றியையும் இது வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா நீங்க தாராளமா நீங்க டிஸ்லைக்கும் பண்ணலாம். சரிங்களா? அதே மாதிரி இந்த வீடியோ பத்தின ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அது சரியா இருந்தா இன்னும் எனக்கு பூஸ்டப்பா இருக்கும். அது தவறான ஒரு இதுவா இருந்தா நான் அதை திருத்திக்கிறேன். சரிங்களா? நன்றி, வணக்கம்.